வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களே வரவேற்பதையே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசின் வேளாண் உழவர் நலத்துறை கீழ் உள்ள வேளாண் பொருள் துறை விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. அதெல்லாம் ஒண்ணுதான் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீம் நேம்னா, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்றது, எவ்வளவு மானியம் கிடைக்கும், இன்னும் மேலும் பகலும் தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட் ஆனது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ பற்றி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்கீம் நேம் என்னன்னா, வேளாண் இயந்திரமயமாக்குதலுக்கான துணை இயக்க திட்டம் தான். அதாவது மிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மெக்கானிசேஷன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேளாண் கருவிகள் வாங்க மானியம் வழங்குறாங்க. இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். வாங்க எந்தெந்த கருவிகளுக்கு எவ்வளோ மானியம் வாங்கினா பார்க்கலாமாங்க. அதை பற்றி தமிழக அரசு செய்தி குறிப்பில் எடுக்கிறாங்க. அதெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாமாங்க. இதுதான் செய்தி குறிப்பு. இப்போதைக்கு 3 விதமான மெஷினுக்கு பல்வேறு அது கெப்பாசிட்டிக்கு தகுந்த மானியம் வழங்குறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் வேளாண் பொறியியல் துறை வேளாண் இயந்திரமயமாக்குதலுக்கான துணை இயக்க திட்டத்தில் இசைக்கலை கலையெடுப்பனுக்கு எவ்வளவு மானியம் வழங்குறாங்க பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் ஆதிதிராவிட பழங்குடியினர் சிறு குறு பெண் விவசாயிகளுக்கு 2 குதிரைத்தின் கீழ் உள்ள இன்ஜின் வாங்கக்கூடியதுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 25,000 வழங்குறாங்க. 2 குதிரைத்தினருக்கு மேல் உள்ள இன்ஜினுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 35,000 வரையும். 5 குதிரைக்கு மேல் உள்ள இன்ஜின்களுக்கு இயங்கக்கூடியது 50% அல்லது அதிகபட்சமாக 63,000 வரை வழங்குறாங்க. நெக்ஸ்ட் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 20% கூடுதல் மானியம் அல்லது அதிகபட்சமாக 10,000, 2 குதிரை திறனுக்கு மேல் உள்ளவர்களுக்கு 14,000, 5 குதிரை திறனுக்கு மேல் உள்ள இயந்திரத்துக்கு 25,200 வாங்குறாங்க. நெக்ஸ்ட் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர விவசாயிகள் உள்ள குறு விவசாயிகளுக்கு 10% கூடுதல் மானியம் அல்லது அதிகபட்சமாக 5,000, 2 குதிரைக்கு மேல் உள்ளதுக்கு 7,000, 5 குதிரைக்கு மேல் உள்ளதுக்கு 12,000 வழங்குறாங்க. இதர விவசாயிகளுக்கு 2 குதிரைக்கு உள்ள இன்ஜினுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 20,000, 2 குதிரைக்கு உள்ள இன்ஜினுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 30,000, 5 குதிரைக்கு மேல் உள்ள இன்ஜினுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 50,000 வரை வழங்குறாங்க. நெக்ஸ்ட் பவர் டீலர் மானியத்தில் வாங்குறத பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆதிதிராவிட பழங்குடியினர் சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 8 குதிரைத்திறன் முதல் 11 குதிரைத்திறன் உள்ள மிஷினுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 1,00,000 வரையும் மானியம் வழங்குறாங்க. அதே 11 குதிரைத்திறன் மேல் உள்ள இன்ஜினுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 1.2 லட்சம் வரை மானியம் வழங்குறாங்க. நெக்ஸ்ட் இதர விவசாயிகளுக்கு 8 குதிரைத்திறன் முதல் 11 குதிரைத்திறன் வரை உள்ள இன்ஜினுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 80,000 வரையும், 11 குதிரைத்திறன் மேல் உள்ள இன்ஜினுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 1,00,000 வரையும் வழங்குறாங்க. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிரிவு உள்ள சிறு விவசாயிகளுக்கு 20% கூடுதல் மானியமும், 8 குதிரைத்திறன் முதல் 11 குதிரைத்திறன் உள்ள பவர் டீலருக்கு கூடுதல் மானியமாக 40,000, 11 குதிரைத்திறன் மேல் உள்ள பவர் டீலருக்கு கூடுதலாக 48,000 மானியமும் வழங்குறாங்க. நெக்ஸ்ட் எதுக்கு மானியம் வழங்குறாங்கன்னா, டிராக்டரால் இயங்கக்கூடிய வேர்க்கடலை இயந்திரம் அதுக்கு எவ்வளவு வழங்குறாங்கன்னா, சிறு குறு ஆதிதிராவிட பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியமும் அல்லது அதிகபட்சமாகவும் 75,000 வரைக்கும் வழங்குறாங்க. இதர விவசாயிகளுக்கு 40% மானியம் அல்லது அதிகபட்சமாக 60,000 வரைக்கும் வழங்குறாங்க. இப்போதைக்கு இந்த 3 மிஷின் தான் மானியம் வழங்குறாங்க. ஃபியூச்சர்ல அதிகமாக வரும். அதிகமாக நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இது அடுத்து நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் வாங்குவாங்க. நான் அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அது கிளிக் பண்ணி டேட்டா உள்ள வந்துருக்காங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் இதே ஒரு ஃபார்ம் தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பாருங்க, வேளாண் இயந்திரமயமாக்குதலுக்கான துணை இயக்க திட்டம்னு சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விவசாயின் பேர் ஆதார் கார்டு மாரி போட்டுக்காங்க. அடுத்தது பாலினம் ஆண் பெண் கேட்டுக்கிறாங்க. இதை ஆதார் கேட்குறாங்க. நீங்கள் எந்த பாலினமும் டைப் பண்ணிக்காங்க. விவசாயின் வகை சிறு குறு விவசாயி இதர விவசாயின்னு கேட்டுக்கிறாங்க. வகுப்பு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இதர வகுப்பினர். ஆதிதிராவிடர்னா ஆதிதிராவிடன் போடுங்க, இதர வகுப்பினர் இதர வகுப்பினர் போடுங்க. அடுத்து உங்களுடைய மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டமாக போட்டுக்கோங்க.
அடுத்து உங்களுடைய வட்டம், உங்கள் வட்டம் டைப் பண்ணிக்கோங்க. கிராமம், நீங்கள் உங்களுடைய கிராமம் என்னவோ டைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய மொபைல் எண் 10 டிஜிட் மொபைல் எண் டைப் பண்ணிக்கோங்க. வானிலை பெறக்கூடிய இயந்திரங்கள் கொடுத்துக்கிறாங்க. டிராக்டர் இயங்கும் நிலக்கடை தோண்டும் இயந்திரம், பவர் டீலர்ஸ் 8 HP முதல் 11 HP, பவர் டீலர் 11 HP மேல், விசை களையெடுப்பான் 2 HP கீழ், விசை களையெடுப்பான் 2 HP மேல், விசை களையெடுப்பான் 5 HP மேல். இப்போதைக்கு இந்த 6 மட்டும் தான் இருக்குது. 6ல் ஒன்று செலக்ட் பண்ண முடியும். இதுக்கு மட்டும் தான் பெரிய மானியம் தராங்க. ஃபியூச்சரில் அதிகமாகும். கீழே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட வேளாண் துறைக்கு போவோம். அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு வேணா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வீடியோ பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.